அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 14/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 2ஆம் தேதி, தேய்பிறை, துவாதசி திதி மாலை 4:02 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, பூராடம் நட்சத்திரம் மாலை 6:16 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குங்க, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்கங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இந்த பழமொழி உங்களுக்கு தாங்க பொருந்தும். ஒரு வேலையை கொடுத்தா அதை முழுசாக நீங்கள் முடிப்பீங்க. சொன்னவங்க சொல்லாததையும் சுத்தமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. புது முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அந்த சந்திரனையும் குரு பகவான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக பேசுவாங்க. வியாபார விஷயத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்கிட்டலாம் நாம் பேச ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதை புரிஞ்சிக்காம மேலே மேலே நமக்கு வருத்தங்களை கொடுப்பாங்க, மேலே மேலே நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்டேருந்து விலகி வந்து ஆறுதல் தேடி வருபவர்களுக்கு ஆசையாக சில வார்த்தைகளை சொல்லி அரவணைப்பாக பேசி அவர்களை வழிநடத்தும் வல்லமை படைத்தவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள், டென்ஷன் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் கூட மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 வரைக்குமே சந்திராஷ்டம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே போல உத்தியோக வகையிலே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அலுவலகத்திலேயும் மரியாதை கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கும், மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இன்றைய தினம் சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, விதி எப்படியோ மதி அப்படி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆனால் இதுக்கு தலையெழுத்து தலைவிதி அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஜோதிடப்படி பார்த்திங்கன்னா விதின்னா லக்னத்தினுடைய அந்த அமைப்பு, அதை தான் நம்ம விதி, லக்னம் தான் விதி. மதினா சந்திரன். அப்போது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சந்திரன் எங்கே உட்கார்ந்துருக்காரோ, லக்னத்திலேருந்து நல்ல இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருந்தாலே அவங்களால ஜெயிக்க முடியுங்க. அதனால் விதி எப்படியோ லக்னம் எப்படியோ அதற்கு தகுந்தாற்போல் சந்திரனும் அமைய வேண்டும். இதை தாங்க சொல்லி வச்சுருக்காங்க. எங்கும் எப்பொழுதும் விதி மதி எல்லாம் நன்றாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குறிப்பாக மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. அதே போல் மாலை 6:16 திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்திலுமே நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, விதைக்கிற நாளில் தூங்கிவிட்டு அறுவடையை நினைக்கலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. உழைக்கிற காலத்தில் நாம் நல்லா உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும். இளமையிலேருந்தே உழைச்சாதான் முதுமையில் நாம் கஷ்டப்படாமல் இருக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வயதானாலும் சரி அல்லது சிறு வயதாக இருந்தாலும் சரி உழைப்பு உழைப்பு என்று பிழைப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரனை குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கூடும். வெளிவட்டாரத்திலேயும் உங்களை எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே மாறுங்க. அதே மாதிரி ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதை இன்றைக்கி உறுதிப்படுத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பேசின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வியாதிக்கு மருந்துண்டு விதிக்கு மருந்துண்டா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, வியாதிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது, அதில் சிரமங்கள் இருக்குது, அதை தீர்த்துக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம். ஆனால் விதி என்னன்னு தெரியாது, தலை விதி தலையெழுத்து அதெல்லாம் தெரியாது, வெளிப்படையாக உடனே தெரியாது. அதனால தான் அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய தியான சக்தியால் எதிர்காலத்தை உணரும் அளவிற்கு இன்ட்யூஷன் பவரோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஆனால் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்கும், சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் விலகுங்க. சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட
காட்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சின்ன சின்ன போட்டிகளால் லாபம் குறைஞ்சாலும் கனிவான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் கல்லா கட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க. இருந்தாலும் கூட மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, விரை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நாம் எந்த முயற்சியில் இறங்குறோமோ அதுதாங்க நல்ல விதத்தில் முடியுது. அதே மாதிரி நாம் நல்லதை நினச்சோம்னா நமக்கு நல்லதெல்லாமே நடக்குதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கு சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக முடியுங்க. நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விளையாட்டாய் இருந்தது வினையாய் முடிந்தது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க விளையாட்டாக கூட நீங்கள் வேடிக்கையாக கூட சில வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஏதாவது 10 சொல்ல ஒரு சொல் பலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விளையாட்டாக எதையும் செய்யாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சிரத்தையாக செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முகத்தில் ஒரு தெளிவு சிரிப்பு இன்றைய தினத்தில் இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த துணிமணிகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நகை தந்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபார விஷயத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாகவே இன்றைக்கி வருவாங்க. பழைய சரக்குகளும் விற்று தீருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த வீடு மனை சொத்து பத்துக்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நீங்கள் தொடங்குவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் அதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விருந்தும் மருந்தும் 3 நாளே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதை நம்ம 3 நாள் கணக்காகவும் எடுத்துக்கலாம். ஆனால் விருந்து அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் முதல்ல ஒருத்தவங்க வீட்டில் நம்ம உணவு இருந்துன்னா உறவு சிறக்கும்னு சொல்லுவாங்க. நோய்க்கு மருந்து அது 3 நாள் அப்படின்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆண் வாரங்கள் அதில் மருந்து சாப்பிட்டோன்னா நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளர்த்தத்தோடு இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்குங்க. முன்னோர்கள் மூதாதையர்கள் மூத்தோர்கள் சொன்னதையெல்லாம்
எல்லாம் வழிமொழிந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. சாதுரியமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதையை நினச்சி டென்ஷன் ஆக வேண்டாங்க. அப்போ நாம் சில வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம், அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்திருக்கலாம், அதில் சில பிழை செய்துட்டோம், அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாங்க. அடுத்து உங்களுக்கு நல்ல அமைப்பை இறைவன் கொடுக்க போகிறாரு. அதனால் அடுத்து வரும் சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டாலே போதுங்க. யோகாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை வாங்கிறத போல இருக்க வேண்டும் கொடுக்கறதும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் வாங்கிறதா இருந்தால் வாங்கிப்பாங்க. இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்க, அன்பளிப்பாக ஏதாவது கொடுக்குறாங்கன்னா நிறைய கேட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம தர்றதும் அந்த மாதிரி மனசார அள்ளி தரக்கூடிய மனசு நமக்கு இருக்கணுங்க. இதையெல்லாம் புரிந்து தெரிந்து வைத்து கொண்டு ஒற்றையடி பாதையாக ஒரு வழி பாதையாக இல்லாமல் தாராள மனதுடன் மற்றவர்களுக்கு தந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பூராடம் நட்சத்திரத்தில் மாலை 6:16 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும். வேலை சுமை இருக்கும். உங்களை அறியாமலே ஒரு கோபம் வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே போல் மாலை 6:16 உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. வியாபார உத்தியோக விஷயங்களில் நிதானித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயினால்தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, நம்ம பேசுகிற பேச்சு நல்ல பேச்சாக இருக்கணும், நல்ல வார்த்தையாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறதாகவும் இருக்கணும், நல்ல செயல்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நாம் பேசுகிறது ரொம்ப எதிர்மறையாக பேசணும்னா அது வேறு மாதிரி போயிடுங்க. அதனால தாங்க வாழ்வும் தாழ்வும் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதல்லவா, அதை பொறுத்து இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நல்லதையே பேசக்கூடியவர்கள், நல்லதையே செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் செலவு அதிகமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு செலவு வருது. 1-2 இருக்கிறதையும் அடிச்சுட்டு போகுது. ஒன்றும் சேர்த்து வைக்க முடியலை. ஏழரசனை முடிஞ்சும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருக்கீங்க. 6ஆம் இடத்துல குரு தான் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. அந்த 6ஆம் இடத்து குரு ஜூன் மாதம்தான் மாறுறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் கூட மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, நிலைமையை இப்போ கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் இன்றைய தினத்தில் ஓரளவு பரவாயில்லைங்க.
உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வஞ்சகம் வாழ்வை கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க யாரையுமே நீங்கள் வஞ்சிக்க மாட்டீங்க. மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை மலமலன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் வஞ்சகம் கொண்ட நெஞ்சகம் படைக்காமல் எல்லோரும் வாழ வேண்டும்ங்கிற நல்லெண்ணத்துடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல இதயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு அதெல்லாம் கூட இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு யோசிக்கிறீங்க. யோசனைலாம் நல்லா இருக்குது. ஆனால் இருக்க கடன் ஏறிட்டு போகுது. ஏற்கனவே தர வேண்டியது வேறு நிறையா லிஸ்ட்டு சேர்ந்துடுச்சு. போதாக்குறைக்கு ராசிக்குள்ளார எல்லா கிரகமும் உட்காந்துட்டாங்க. உடம்பு வேற படுத்தி எடுக்குது. மனசு வேற ரொம்ப சோர்வாக இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு தான் இப்படி போராடுறதுனே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து வாழ்க்கையில் நான் போராடிட்டு தான் இருக்கேன். என் கூட படித்தவங்கள்லாம் எப்படியோ நல்லா பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படவும் செய்வீங்க. ஆனாலும் கூட இன்றைய தினத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஆனால் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:15 மணியிலிருந்து நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வடக்கு பார்த்த மச்சு வீட்டை காட்டிலும் தெற்கு பார்த்த குச்சி வீடு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. இது வடக்க வாடக்காற்று வரும், தெற்கிலிருந்து தென்றல் காற்று வருங்கிற அர்த்தத்தில் இது சொல்லி வச்சுருக்கலாங்க. ஆனால் அவங்கவுங்க ராசிப்படி யாருக்கு எந்தெந்த வாசல் நல்லதுன்னு பார்த்து நாம் கட்டுறது நல்லதுங்க. எங்கும் எப்பொழுதும் மூத்தவர்கள் சொன்னதையெல்லாம் முதுமொழியாக முழுமொழியாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டு 2 சுற்று அந்த நேர்முகம் தேர்வுலாம் முடிஞ்சவங்களுக்கு திடீர்னு அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:15 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.